வரலாற்று பிரசித்தி பெற்ற கதிர்காமம் ஆடிவேல் விழா உற்சவத்தை ஒட்டிய கதிர்காமத்துக்கான காட்டுப்பாதை இன்று 30 ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணியளவில் திறந்து வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் பூனாடாவெட்டி கானகப்பாதைக்கான கதவை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார். வரலாறு காணாத வகையில் இம்முறை சுமார் 4000க்கும் மேற்பட்ட அடியார்கள் முதல் தடவையாக முதல் நாளிலேயே காட்டுக்குள் பிரவேசித்துள்ளனர். இந்து சமய கலாசார முறைப்படி 3வது தடவையாக கழுகுமலை பத்துப்பாடி பிரதம குரு சிவஸ்ரீ சீதாராம் குருக்கள் பஞ்சாராத்தி காட்டியதும் கானகப்பாதை கதவு திறந்து வைக்கப்பட்டது. இன்று அதிகாலை 5:30 மணிக்கு உகந்தைமலை முருகன் ஆலயத்தில் பிரதம குரு சிவஸ்ரீ காக்கு சீதாராம் குருக்கள் விசேட பூஜை நடாத்தி ஆசியுரை வழங்கினார். காலை 6:30 மணியளவில் குமண சரணாலய நுழைவாயிலில் காட்டுப்பாதை சம்பிரதாய பூர்வமாக திறக்கப்பட்டது. அவ்வமயம் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன், அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்துக்க அபேவிக்ரம, மேலதிக அரசாங்க அதிபர் சிவ ஜெகராஜன், கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி மூவண்ணா கோபாலரத்தினம், வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் பிரதம பொறியியலாளர் எந்திரி பி. ராசமோகன், லாககலை பிரதேச செயலாளர் என். நவநீதராஜா, மொன்றாகலை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் ஆலய வண்ணக்கர் சுதிநிலமே திசாநாயக்க, காரைதீவு பிரதேச சபை முன்னாள் தவிசாளர் கிருஷ்ணபிள்ளை ஜெயஸ்ரீல், இந்து சமய செயற்பாட்டாளர் வி. டி. சகாதேவராஜா உள்ளிட்ட பல அன்பர்கள் கலந்து கொண்டார்கள். யாழ்ப்பாண செல்வச்சந்நிதி ஆலயத்தில் இருந்து ஆரம்பித்த சீனா ஜெயராசா தலைமையிலான 56 நாள் மிக நீண்ட பாதயாத்திரை அடியார்கள் உள்ளிட்ட 4000 அடியார்கள் இதனில் கலந்து கொண்டார்கள். கதிர்காம காட்டுப்பாதை மொத்தம் 56 மைல்கள் ஆகும். உகந்தையில் இருந்து 5 மைல் தூரத்தில் வாகூரவட்டை, பின்பு 7 மைல் தூரத்தில் குமுக்கனாறு, 12 மைல் தூரத்தில் நாவலடி, பின்னர் 11 மைல் தூரத்தில் வியாழை, 6 மைல் தூரத்தில் வள்ளியம்மன் ஆறு, 8 மைல் தூரத்தில் கட்டகாமம், அடுத்து 8 மைல் தூரத்தில் கதிர்காமம். மொத்தமாக காட்டுப்பாதை 56 மைல்களை உள்ளடக்கியது. சுமார் 6 நாட்கள் இந்த காட்டுப் பயணத்தை அடியார்கள் மேற்கொள்வது வழமை. இன்று 30ஆம் திகதி திறந்து வைக்கப்பட்ட காட்டுப்பாதை ஜூலை 11ஆம் திகதி மூடப்படுகின்றது. கதிர்காம கொடியேற்றம் 6ஆம் திகதி நடைபெற இருக்கின்றது. ஜூலை மாதம் 22ஆம் திகதி தீர்த்தம் இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. கதிர்காம பாத யாத்திரை அகத்திய முனிவர் தொடக்கி அருணகிரியார் ஈராகவும் யோகர் சுவாமி முதற்கொண்டு சித்தானிக்குட்டி வரை எண்ணிறைந்த சித்தர் பெருமக்கள் இன்று வரை தம் பாத கமலங்களை பதித்து பவனி சென்ற பாதையில் வருடா வருடம் நாமும் பயணிக்கின்றோம் என்று சேத்திராடனம் எனும் நூலில் கூறப்பட்டுள்ளது.